ஹலோ எவ்ரிவன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த பாட்காஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி. When was the last time உங்களை தேடி உங்க பேர்ல ஒரு கடிதம் உங்களுக்கு வந்தது? வாட்ஸ்அப் மெசேஜ் இல்ல, இமெயில் இல்ல, இன்ஸ்டா டிஎம்மும் இல்ல. பட் ஆனா ஒரு ரியல் ஹார்ட்ஃபெல்ட் கடிதம். இதை நான் ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருக்கேன். நாம எல்லாரும் மெசேஜஸ் ரிசீவ் பண்றோம். காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நோட்டிஃபிகேஷன்ஸ், டெக்ஸ்ட், ரீல்ஸ், இமெயில்ஸ், வாய்ஸ் நோட்ஸ் எல்லாமே வருது. ஆனால் அந்த ஒரு லெட்டர் அது ரொம்ப ரேர் ஆயிடுச்சுல்ல. உங்களுக்கு தெரியுமா ஒரு விஷயம், எனக்கு லெட்டர்ஸ் எழுதுறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்களுக்கு நான் இன்னைக்கும் லெட்டர்ஸ் எழுதுவேன். ஏன்னா அதில் ஒரு அழகு இருக்கு. அந்த அழகை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அந்த பேப்பர் ஆகட்டும், அந்த ஹேண்ட் ரைட்டிங் ஆகட்டும், அந்த ஒரு வாசம் ஆகட்டும், அதோட முக்கியமா அதுல ஒருத்தர் நமக்காக அவங்களோட பிஸி லைஃப்லேருந்து ஒரு கொஞ்சம் நேரம் ஒதுக்கி நமக்காக சில வார்த்தைகள் அதுல எழுதியிருக்காங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம். இப்ப இருக்கிற பிஸி லைஃப்ல யாருக்கு யாருக்காக டைம் கொடுக்க முடியாது சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா இதுல அந்த மேஜிக் இருக்கே. அந்த கடிதத்துல இருக்கக்கூடியது வார்த்தைகள் மட்டும் இல்ல, அதுல அவங்களோட உணர்ச்சிகள், அவங்களோட சிந்தனைகள், அவங்களோட கனவுகள், அவங்களோட துயரங்கள், இல்ல நம்மள பத்தி விசாரிச்சு எழுதக்கூடிய அந்த சில வார்த்தைகள் எவ்வளவு ஆறுதல் நமக்கு கொடுக்கும். யோசிச்சு பாருங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? லெட்டர்ஸ்க்கு ஒரு பவர் இருக்கு. நீங்க அந்த கடிதம் உங்க கையில வந்த உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆரம்பிச்சு கடைசி முடியிற வரைக்கும் நீங்க நிறுத்த மாட்டீங்க, படிச்சிருவீங்க. ஆனா இப்பெல்லாம் என்ன பண்றோம்? நமக்கு ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறோம், கடகடன்னு ஸ்க்ரால் பண்றோம், இல்லாட்டி டபுள் டிக் பண்ணிட்டு நம்ம தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்கோம் இல்லையா? ஆனா இந்த கடிதங்கள் நம்ம படிச்சோம். சில வாட்டி நம்ம அத திருப்பியும் போய் படிப்போம். ஆனா அத பத்திரம் கூட படுத்தி வைப்போம். நம்ம புத்தகங்கள் நடுவுல இருக்கலாம், இல்ல சில ட்ரால போட்டு வச்சிருக்கலாம். அந்த வருடங்களுக்கு அப்புறம் நம்ம இந்த வீட்ட கிளீன் பண்றச்சே சில கடிதங்கள் நமக்கு கைப்படும். இந்த புத்தகங்களுக்கு நடுவுல கிடைக்கிற கடிதங்களா இருக்கட்டும், இல்ல ட்ராவர்ஸ்ல கிடைக்கிற கடிதங்களா இருக்கட்டும், அப்ப நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். திருப்பியும் படிப்போம். திருப்பியும் படிச்சுட்டு அந்த டைமுக்கு நம்ம டிராவல் பண்ணிடுவோம். நமக்கு கிடைச்ச அந்த டைமுக்கு. ஸோ யோசிச்சு பாருங்க, அந்த தருணத்துல நம்ம பட்ட அந்த சந்தோஷமாகட்டும், இல்ல துயரமாகட்டும், நம்ம திருப்பியும் உணருவோம் அந்த டைம்ல. அவ்ளோ பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயங்க கடிதங்கள். ஆனா அதுல அவ்வளவு மேஜிக் அடங்கியிருக்கு. ஆனா இந்த மேஜிக் எங்கேயோ தொலைஞ்சு போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். இந்த மேஜிக்க நம்ம எங்கேயான கொண்டு வர முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அண்ட் அப்போதான் ரொம்ப நாளா எனக்கு இந்த பாட்காஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்துச்சு. அண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கச்சு, இந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது வந்து எனக்கு பிடிச்ச டாபிக். ஸோ அதை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த இப்போ இருக்கிற காலகட்டத்துல யோசிச்சு பாருங்க, கம்யூனிகேஷன் எவ்வளவு ஈஸியா போயிடுச்சு. எங்க நம்ம எந்த வேர்ல்ட்ல எந்த மூலையில இருந்தாலும் நம்மளால ஒருத்தரோட பேசிக்க முடியுது, டச்ல இருக்க முடியுது. குயிக்கா டேக் கேர், மிஸ் யூ, ப்ரௌட் ஆஃப் யூ அப்படின்னு குட்டி குட்டியா மெசேஜஸ் எழுதி தட்டி விட முடியுது. இப்பெல்லாம் ரியாக்ஷன்ஸ்ல ரிப்ளை பண்ண ஆரம்பிச்சிருக்கோம், எமோஜிஸ்ல ரிப்ளை பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா? எவ்வளவு ஈஸியா போயிடுச்சு பாருங்க. நம்ம என்ன சொல்றோம்? ரொம்ப பெருமையா சொல்றோம், நம்ம எப்ப பாரு கனெக்ஷன்லயே இருக்கோம், நம்ம கனெக்டடா இருக்கோம் அப்படின்னு. ஆனா அதுல ஒரு ஐரணி இருக்குங்க. இப்போதான் வந்து நிறைய பேரு தனிமையை உணர்றாங்க. We are connected and yet so disconnected with each other. அதுதான் இருக்கக்கூடிய ஐரணி இந்த காலகட்டத்துல. அண்ட் அதுதான் என்னை யோசிக்க வச்சது அண்ட் சிந்திக்க வச்சது. அண்ட் தென் ஐ தாட், வை நாட் பிரிங் பேக் த மேஜிக் ஆஃப் லெட்டர்ஸ். அந்த லெட்டர்ஸோட மேஜிக்கை ஏன் நம்ம திருப்பியும் கிரியேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்தது. அண்ட் அதனால தான் இந்த சீரீஸ் அன்புடன், சிம்பிளி வித் லவ், ஒரு கடிதம் ஃப்ரம் மீ டு ஆல் ஆஃப் யூ. யாரெல்லாம் கேட்குறீங்களோ உங்களுக்காக ஒரு கடிதம். வாரத்துல ஒரு தடவை சந்திக்கலாம். சில விஷயங்களை வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களோட ஷேர் பண்றேன்.
சில கடிதங்கள்ல கதைகள் இருக்கலாம். அந்த கதைகள் நம்மள சிரிக்க வைக்கலாம், அழ வைக்கலாம். இல்ல கொஞ்ச நேரம் குவைட்டா ஒருத்தரோட டைம் ஸ்பெண்ட் பண்ண கூட வைக்கலாம். ஸோ இந்த மேஜிக் நான் ரீகிரியேட் பண்றதுனால ஒரு ஹானஸ்ட், ஜென்டில் அண்ட் சிம்பிள் ஆன ஒரு லவ் எனக்கு தேவைப்பட்டது. அண்ட் அதனால தான் இந்த சீரீஸ்க்கு நான் அன்புடன் அப்படிங்கிற ஒரு பேர் டிசைட் பண்ணேன். பயப்படாதீங்க, நான் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்க போறதில்ல. உங்க வாழ்க்கை எப்படி வாழுங்கன்னு நான் சொல்லி தர போறதில்ல. இல்ல எனக்கு எந்த ஆன்சர்ஸும் எல்லா ஆன்சர்ஸும் என்கிட்ட இருக்கு. நான் பயங்கர பெர்ஃபெக்ட் அப்படின்னும் சொல்ல வரல. இந்த பாட்காஸ்ட்ல ஒரு லெட்டர் அண்ட் நம்ப சில நிமிடங்கள் ஒருத்தரோட டைம் ஸ்பெண்ட் பண்ண போறோம். அவ்வளவுதான். இந்த கடிதங்கள்ல சில வாட்டி என்னோட ஏதாவது ஒரு தாட்டா இருக்கலாம், இல்ல ஒரு கதை, நான் கேட்ட கதையா இருக்கலாம், இல்ல என்ன இன்ஸ்பயர் பண்ண ஏதாவது ஒரு விஷயத்த அவங்களோட ஷேர் பண்ணேன். நான் என்ன நம்புறேன்னா, நம்ம எல்லார் வாழ்க்கையிலும் எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம படிச்ச ஏதாவது ஒரு கோட், இல்ல நம்ம படிச்ச ஒரு சென்டென்ஸ், இல்ல நம்ம படிச்ச ஒரு ஸ்டோரி நம்மள பாதிச்சிருக்கும். அந்த பாதிப்பு இன்ஸ்பிரேஷனா கூட மாறி இருக்கலாம், இல்ல ஆறுதலா கூட மாறி இருக்கலாம். ஸோ இந்த கடிதங்கள் மூலம் அந்த ஒரு சின்ன ஆறுதல் உங்கள கேட்கிறவங்க ஒருத்தங்களுக்கு கிடைச்சா கூட ஐ திங்க் அன்புடன் ஹேஸ் பிகம் அ சக்சஸ். இது ஒரு ஆனஸ்டான ஒரு எஃபர்ட் ஃப்ரம் மை சைடு. ஸோ இதுல நான் உங்க வாழ்க்கைய புரட்டி போட போறது அப்படிங்கிற ஒரு டிக்ளரேஷனும் பண்ணல. ஆனால் மேபி உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்க எங்கேருந்து இன்னைக்கு கேட்டுட்டு இருந்தாலும் என்ன, நீங்க என்ன பண்றீங்க, இல்ல எங்க இருக்கீங்க, உங்க பேர் என்னன்னு கூட எனக்கு தெரியாது. பட் தேங்க்யூ ஸோ மச். உங்க வாழ்க்கையில இருந்து சில நிமிடங்கள் எடுத்து என்னோட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ வெரி வெரி மச். அண்ட் இந்த பயணம் இன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் நிறைய ஸ்டாப்ஸ் இருக்கு, நிறைய கடிதங்கள் இருக்கு. உங்களை நான் சீக்கிரம் ஒரு கடிதத்தோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் அன்புடன் வர்ஷா.